அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம நட்சத்திரங்கள் வரிசையில் விசாக நட்சத்திரத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் முதல் பகுதியில் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட பொதுவான பலன்கள் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி அந்த நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்கள குணாதிசயங்கள் என்னன்றதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். சரிங்களா? இந்த விசாக நட்சத்திரம் அப்படின்றது பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு முதல் 3 பாதங்கள் துலா ராசிலையும், அடுத்த கடைசி பாதம் விருச்சிக ராசிலையும் வரும். ஓகேங்களா? அப்போ இந்த முதல் பாதம் பார்த்தோம் அப்படின்னா துலா ராசியில் வருது. இது பார்த்திங்கன்னா நவாம்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா முதல் பாதம் அப்படின்னு பார்த்தோன்னா மேஷ ராசியில் வரும். அப்போ இவர்களோட சாயல் எப்படி இருக்கும்? 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுக்கிரன் ப்ளஸ் குரு ப்ளஸ் செவ்வாய் அப்படி இருக்கிறதுனால இவர்கள் பார்த்திங்கன்னா முதல் பாதத்தில் உள்ளவர்கள் அப்படியே வருவாங்க. ஸோ இவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா சுருக்கமாக சொல்லலாம், வீட்டில் எலி வெளியில் புலி அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லலாம். ஓகேல, வீட்டில் இவர்கள் நல்ல வெளியில் இவர்கள் நல்ல திறமையானவர்கள் தான், வீரமிக்கவர்கள் தான், திறமைசாலிகள், தைரியசாலிகள், எந்த ஒரு பிரச்சனை நல்லா நேர்கொண்டு பங்கு எடுத்து கரெக்டாக சீர் செய்பவர்கள் தான், திறமையான நல்ல படிப்பாளிகள், உடல் வாக்கு எல்லாமே நல்லாவே இருக்கும், கம்பீரம் எல்லாமே இருக்கும். எல்லாமே வெளியே தான் அவர்களுக்கு. வீட்டில் பொட்டி பாம்பாக தான் இவங்க அடங்கியிருப்பாங்க. லைஃப் பார்ட்னர்கிட்ட அப்படியே அடங்கி தான் இருப்பாங்க. சரிங்களா? ஆனால் இவர்கள் செயல்னால் நல்லா அதிதீர செயல்கள் தான் நல்லாயிருக்கும். இவங்களுக்கு வெளியே இவங்களை பார்த்தாலே ஒரு பயம் இருக்கும். அந்தளவுக்கு ஒரு திறமையானவர்கள், நேர்மையானவர்கள், எல்லாருக்கும் நட்பு நன்மைகள் நிறைய செய்வாங்க. இவங்க படிப்பு நிறைய படிச்சிருப்பாங்க. இவங்க பார்த்திங்கன்னா கோபம் வந்துடும். அவங்களுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும். அதனாலே இவர்கள் பல பிரச்சனைகளில் இவங்களுக்கு ஒரு இடையூறாக வரும். இவங்க வேலையில் நல்லா கரெக்டாக இருப்பாங்க. பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க. இவங்க வேலையிலையும் செய்யறதுலேயும் ஒரு நேர்த்தி இருக்கும். மிலிட்ரி ஆஃபீஸர்ஸு அது மாதிரிலாம் கமாண்டிங் பொசிஷன்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இதில் நிறைய பேர் இருப்பாங்க. உயர் பதவிகளில் நிறைய பேர் இருப்பாங்க. அரசு பதவிகளில் இருக்கலாம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் படிப்புலேயும் நல்ல திறமைசாலிகள் தான். கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் இது எல்லாமே பண்ணுவாங்க. அதே மாதிரி இவங்க டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸு அந்த இதில் நிறைய பேர் இருப்பாங்க. அது மரைன் இண்டஸ்ட்ரீஸில் இருப்பாங்க. நல்ல திறமையானவர்கள், நீதி நேர்மையெல்லாம் வார்ப்பு, எல்லாருக்கும் நன்மைகள் நிறைய செய்வாங்க. எல்லாருக்குமே உதவும் மனப்பான்மை அதிகமாகவே இருக்கும். தானும் உண்டு, மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பொதுநலவாதிகள்னு கூட சொல்லலாம் இவங்கள. ஓகேங்களா? பெற்றோர்கள் நல்ல பாசம் இருக்கும், நல்ல திறமையானவர்கள், நல்ல உயர்கல்வி, உயர் பதவி எல்லாமே இருக்கும் இவங்களுக்கு. சரி, இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா நோயின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு பார்த்து சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் வரும். அதாவது என்ன சொல்லலாம், தலைவலி அப்படின்னு சொல்லலாம், நரம்பு ப்ராப்ளம் வரும்னு சொல்லலாம், எலும்பு தேய்மானம், அது மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு இவங்களுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவங்க யாரை வணங்கினாங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர், திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் வணங்கினாங்க அப்படின்னா மேலும் நன்மைகள் இவருக்கு நல்லாவே கிடைக்குங்க. ஸோ இதெல்லாம் இந்த 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்கள குணாதிசயங்கள் பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தது இப்போ 2ஆம் பாதம். இந்த 2ஆம் பாதம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஷப ராசியில் வரும். அப்போது சுக்கிரன் ப்ளஸ் குரு ப்ளஸ் சுக்கிரன் 2 சுக்கிரன் இங்கே வரும். ஓகேங்களா? ஸோ இவர்கள் பார்த்தோம் அப்படின்னா கலகலப்பு பேர்வழிகள், சிரித்து பேசுவாங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. நீயும் நல்லாரு, நானும் நல்லாரு என்ற குணநலவாதிகள். நட்பு வட்டம் அதிகமாகவே இருக்கும் அவங்களுக்கு. அதிலேயே இவங்களுக்கு சில பிரச்சனைகள் நண்பர்களே அவர்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. பாலித்தவர்கிட்ட கொஞ்சம் ஈஸியாக வாங்கிடுவாங்க. அந்த ஒரு சஞ்சல புத்தி இவர்கிட்ட இருக்குது. படிப்பு நல்லா படிப்பாங்க, திறமையானவர்கள் தான். உலகம் சுற்றும் வாலிபர்கள் சொல்லலாம். நல்லா இவங்க தந்தையை விட தாய் மேலே அதிக பாசம் உள்ளவர்கள். நட்பு வட்டம் நல்லாவே இருக்கும் அவங்களுக்கு. உறவுகள் எல்லாம் மதிப்பாங்க. சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் நல்லாவே தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. நல்ல பெரிய பெரிய வேலையாளியாக ட்ரெஸ்ஸிங் கான்செப்ட் இவங்ககிட்ட நிறையவே இருக்கும். ஆன்மீகத்துலேயும் பற்று அதிகமாக இருக்கும். ரெண்டுமே கலந்துருக்கும். இன்பம் துன்பன்ற மாதிரி ஆன்மீகத்தையும் நல்லா இருப்பாங்க. இதுலேயும் வீட்லேயும் தாம்பத்திலையும் நல்ல இதில் இருப்பாங்க. நல்ல திறமையானவர்கள் தான். யாருக்காகவும் எதுக்கும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். உதவும் மனப்பான்மை அதிகமாகவே இருக்கும் இவங்களுக்கு. அதான் முன்னே சொன்னேன் இல்லையா, நீயே நல்லா, நான் எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நல்ல எண்ணம் உள்ளவர்கள் தான் இவர்கள் செயல் வீரர்கள் தான். இவங்க கஷ்டப்படாத சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதான் இவங்களுக்கு இவங்ககிட்ட இருக்க ஒரு இது தான். எதுவுமே ஸ்மார்ட் ஒர்க், அந்த ஸ்மார்ட் ஒர்க்கில் அதில் இன்கம் பண்ணணும் அப்படின்றத இவங்க அதில் கரெக்டாக இருப்பாங்க. அதில் இவங்க கரெக்டாகவே செய்திருவாங்க. வேலையில் ஒரு நேர்த்தி இருக்கும் இவங்கக்கிட்ட. இவங்க ஹேண்டில் பண்ணுற விதமே ஒரு வித்தியாசமாக இருக்கும் எல்லாரையுமே. அந்த ஒரு இது இவங்கக்கிட்ட இருக்கும். நல்ல செலவாளிகள் தான். பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு இவங்களுக்கு முடியாது இவங்களால்.
இவங்க வரது செலவு பண்ணி அப்படியே செலவு பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. செலவுகள் அதிகமாக இருக்கும். சொத்துக்கள் ஓரளவுக்கு இவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு நல்ல வளம் மிக்கவர்கள் தான் அவங்களுக்கு. பேச்சு திறமை நல்லாவே இருக்கும். புத்தி சாதுரியம் மிக்கவர்கள். இவங்க வந்து ஐடி இண்டஸ்ட்ரீஸு அதுமாரி இதில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கான்ட்ராக்டெல்லாம் இருக்குது. டிசைனர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஜோதிடர்கள் இருப்பாங்க. ஆன்மீகவாதிகள் நிறைய பேர் இருப்பாங்க. கட்டடக்கலை வல்லுநர்களாக இருக்காங்களா, ஆர்கிடெக்ட்ஸ் அந்த மாதிரி இதில் நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கேட்ரிங் சாப்பாட்டு இதில் அந்த இதில் நிறைய பேர் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து இவர்கள்ட்ட நிறைய தொழில்கள் வந்து பார்த்தா சொந்த தொழில் செய்கிறவங்க கூட நிறைய பேர் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து இந்த 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களோட இது இருக்கா. இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒன்று பல்லில் பிரச்சனை வரும், இல்லை வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இவர்களுக்கு வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இவங்க வந்து யாரை வணங்கினா அப்படின்னா வந்து அழகர் மலையில் கள்ளழகரை வணங்கினாங்கன்னா மேலும் நன்மைகள் இருக்குது, அதிகமாக வாழ்வில் வெற்றி பெற உதவுங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து இந்த 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கான சிறப்பு குணங்கள். ஓகேங்களா? இப்போ அடுத்தது இப்போ 3ஆம் பாதம். இந்த 3ஆம் பாதத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு மிதுன ராசியில் வரும். ஸோ அது புதனோட வீடு. அப்படி பார்க்கச்ச வந்து சுக்கிரன் ப்ளஸ் குரு ப்ளஸ் புதன் அப்படி இருந்துச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா புதன் குரு ரெண்டுமே சேர்ந்தால் படிப்பில் நல்ல திறமையான நல்ல படிப்பாளிகள், திறமையானவர்கள். இவங்களுக்கு ஆன்மீகம் நல்ல இது இருக்கும். சாஸ்திர சம்பிரதாயங்கள் நல்லா கடைப்பிடிப்பாங்க. எல்லாருக்கும் நட்பு வட்டம் அதிகமாக வச்சுருப்பாங்க. அதேமாதிரி இவங்க வந்து தாயை விட தந்தை மேலே அதிக பாசம் உள்ளவர்களாக இருப்பாங்க. நீதி நேர்மையாக இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் இவங்களுக்கு நிறையவே இருக்கும். அதெல்லாம் சேர்த்து வச்சு அதுவும் நல்லா இது பண்ணுவாங்க. என்ன சொத்துக்கள் இவங்க சேர்த்து வச்சாலும் இவங்க வந்து வெளியில் போய் தான் சம்பாதிக்கிற மாதிரி தான் இவங்க நிலமை இருக்கும். சொத்துக்கள் இருந்தாலும் சொத்துக்கள் நிறைய சேர்ந்தால் இவங்க வந்து வெளிநாடு போய் தான் சம்பாதிக்கிறத நிறைய பேர் இருப்பாங்க. ஐடி இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. திறமையானவர்களாக நண்பர்கள் வட்டம் அதிகமாகவே வச்சுருப்பாங்க. பேச்சிலேயே அவங்க பேச்சு திறமை அதிகமாக இருக்கும். ஒரு சமயம் இவங்க பேச்சு கொடுத்து இவங்க வாயாலேயே வந்து இவங்க கெட்டுவாங்க அப்படின்றத சொல்லலாம். ஏன்னா ஒரு சில வார்த்தைகள் சில சமயத்தில் இவங்களுக்கு கொஞ்சம் முரண்பாடாக வரும். அது பலருக்கு பிடிக்காது. நண்பர்களுக்கு அதனால் ஒரு சமயங்களில் ஒரு மனக்கசப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நல்ல திறமையானவர்கள் தான். கலகலப்பு பேர் வழிகள் எல்லாம் நல்லா இருக்கணும். தாய்மாமன் உறவுகளுக்கு அதிகமாகவே இருக்கும். அப்பா விட அம்மா வழி உறவுகளோட சொத்துக்கள் வந்து இவருக்கு நிறையவே இருக்கும். அதை கொடுப்பனை இவங்களுக்கு இருக்குது. அந்த ஒரு இது இருக்குது. திறமையானவர்கள் தான். உயர் பதவிகள் நல்லாவே இருப்பாங்க. பேங்கிங் செக்டார்ஸ் கால்குலேட் மைண்டு இவங்ககிட்ட இருக்கும். கொஞ்சம் எது கணக்கு போட்டு செய்கிறது இருக்கும். ஆனால் குருவும் புதனாக இருக்கிறதுனால ஜோதிடர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆராய்ச்சியாளர்கள் நிறைய பேர் வருவாங்க. இவங்களுக்கு குடும்பத்தை நல்லா நேர்த்தியாக நடத்துவாங்க. சந்தோஷமாக வச்சுப்பாங்க. இவங்களுக்கு யாருக்கும் எந்த வித இதுவும் பண்ணக்கூடாதுன்னு நல்ல எண்ணம் உள்ளவர்கள் தான். இவங்க தான் வந்து இந்த 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களாக இருக்கும். இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எலும்பு தேய்மானம் அது மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு. இஎன்டி ப்ராப்ளம்ஸ் வரும் இவங்களுக்கு. இஎன்டி ப்ராப்ளம்ஸு, சைனஸ்ஸு, ஸோ இதே மாதிரி பிரச்சனைகள் வரத்துக்கு இவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இவங்க வந்து யாரை வணங்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா திருவள்ளூரில் இருக்க வீரராகவ பெருமாளை வணங்கினாங்க அப்படின்னா வாழ்க்கையில் நன்மைகள் வெற்றிகள் எல்லாம் நிறைய கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்களா? அடுத்தது இப்போ இந்த 4ஆம் பாதம். இந்த 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க எப்படி அப்படின்னா வந்து தாயன்பு மிக்கவர். இவங்க இயற்கையிலே வந்து செல்வ வளம் நிறையவே இருக்கும். வீடு வண்டி வாகனம் தான் ஒரு குறையே இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு தேடி வரும் எல்லாமே. அந்த ஒரு கொடுப்பினை இவங்களுக்கு இருக்குது. இவர்களுக்கு வந்து நண்பர்களோட்ட அதிகமாக இருந்தாலும் வந்து இப்போ இது வந்து இவங்க வச்சுருக்க நண்பர்கள் வந்து பார்த்தா குறைவாக தான் இருப்பாங்க. பேச்சுத்திறன் ஏன்னா வந்து இது எப்படின்னு இவங்கக்கிட்ட இருக்க நண்பர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து பாசிங் க்ளோஸ் ட்ராவலிங் பேசஞ்சர்ஸ் பயணத்தில் பாதியில் வராமல் பாதியில் போகிறாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இவர்களோட நண்பர்கள் மட்டும் அதிகமாக இருக்கும். பேருக்கு இருக்க நண்பர்கள் நிறைய பேர் தெரியணுவாங்க. பட் அந்த எல்லாருக்கிட்டையும் வந்து அந்தளவுக்கு வந்து நட்பு வட்டம்ன்றது பெரிய அளவில் இருக்காது. பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்கும். ஒரு கம்மியாக தான் வந்து பேசுவாங்க. இவங்க யாரையும் எதையும் நம்ப மாட்டாங்க. இவங்க உண்டு எங்கள் வேலை உண்டுன்னு இருப்பாங்க. இவங்க வேலையில் வந்து இவங்க கராராக இருப்பாங்க. அதுதான் இவங்ககிட்ட வருது. இவங்க வேலையில் இவங்க கரெக்டாக இருப்பாங்க. யாருக்கும் அந்த இவங்களோட விஷயத்தில் மற்றவங்க தலையிடுறது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது ஒரு பெரிய இது அவங்களுக்கு. இவங்க வெளிநாடு வெளியூர் போகிறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஃபாரின் இதில் தான் அந்த மாதிரி இதில் தான் வந்து இவங்களுக்கு இன்கம்ஸ் வரத்துக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதாவது மணி ட்ரான்ஸ்ஃபர் பிஸ்னஸ் இருக்குது இல்லைங்களா, ஷேர் மார்க்கெட்ஸு, மணி ட்ரான்ஸ்ஃபர்ஸு, அப்புறம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி இதில் நிறைய பேர் இருப்பாங்க. அதே இவங்க ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் இவங்களுக்கு நல்லாவே வரும் இவங்களுக்கு. ஏன்னா இது வந்து 4ஆம் பாதம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு கடகராசியில் வரும். கடகத்தில் வந்து குரு வந்து உச்ச வீடு அதுவும் வந்து நட்சத்திரமும் அவருடைய நட்சத்திரம். அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 4ஆம் பார்த்தோம் அப்படின்னா வந்து சுக்கிரன் ப்ளஸ் குரு வரும். அப்படி தான் வரும். சரிங்களா? அதனால் வந்து இவங்களுக்கு
அந்த படிப்பு இதெல்லாம் நல்லா ஆன்மீக நல்ல இது இருக்கும், ஈடுபாடுகள் நிறைய இருக்கும். எல்லாம் நட்பு பாராட்டும் எல்லாம் வச்சுப்பாங்க. நண்பர் வட்டம் நான் சொன்ன மாதிரி குறுகிய இதில் தான் இருக்கும். அதுவே உங்களுக்கு பிரச்சனை வாய் சொல்லி விட்டுருவாங்க அப்பப்போ ஒரு சமயத்தில். அதுவே வந்து சில பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும் இவர்களுக்கு. மற்றபடி நல்லவர்கள் தான். வெளிநாடுலாம் போகிற நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க தூதரக பணிகள்லாம் இருக்குல்ல, ஃபாரின் வெளியூருக்கு ஆள் அனுப்புகிற அந்த ஏஜென்சிஸு அந்த மாதிரி வச்சு ரன் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் நல்லாவே இருக்கும். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் நல்லா இருக்கும். லேடிஸ் காஸ்மெட்டிக்ஸ்லாம் இருக்குல்ல, கார்மெண்ட்ஸ் அந்த மாதிரி அதெல்லாம் பண்ணுறது இவங்களுக்கு நல்ல இது தரும். தரகர் பிஸ்னஸ் நிறைய பண்ணுவாங்க. ஏன்னா இந்த 4ஆம் பாதம் வந்து வீடு வண்டி வாகனம் தர அந்த இதில் அவங்க கமிஷன் பிஸ்னஸ் அதெல்லாம் நிறைய அதில் இன்கம்ஸ் நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உண்மை நல்லவர்கள் தான். ஒரு சில பிரச்சனைகள் தவிர மற்றபடி இவங்களே தான் எதிரியாக இருக்கும். வேறு யாரும் அவங்களுக்கு வெளியிலேருந்து எதிரிகள் யாரும் வர வேண்டிய அவசியமே இல்லை. அது இந்த 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு உடன் பிறந்ததாகவே இருக்குன்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இதெல்லாம் வந்து இந்த 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னா, லங்ஸில் வந்து சளி சேர்ந்து அதனால் பிரச்சனைகள் வரும். இருதய நோயில் சில பிரச்சனைகள், அதேமாதிரி வயிறு சில இதில் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இவங்க வந்து என்ன சமயபுரம் மாரியம்மனை வணங்கினாங்க அப்படின்னா வாழ்க்கையில் வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கும். சரிங்களா? இதெல்லாம் வந்து இந்த 4ஆம் பாதத்தில் 4 பாதங்களில் பிறந்தவங்களான குணாதிசயங்கள் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? அடுத்த பதிவில் இந்த நட்சத்திரத்தோட சிறப்பு அம்சம் என்னன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.